ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 1ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதுல வந்து 1 மார்க் 2 மார்க் கேஸ் பேஸ்ட் எப்படி சாப்டர் 1ல இருந்து கேக்குறாங்கன்றத தெளிவா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். A relation R is defined on the set A. ஏன்ற செட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் எலிமெண்ட், எக்ஸ் ஒரு இன்டிஜரா இருக்கணும். 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்னா, அப்ப ஏன்ற செட்டுக்குள்ள 0ல இருந்து 10 வரைக்கும் இன்டிஜர்ஸ் இருந்தது. ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கன்னா, எக்ஸ் ஒய்ன்ற எலிமெண்ட் ஆருக்குள்ள வரணும்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து எலிமெண்டா எடுக்கணும்னா, இப்ப 0ன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 0ன்றது எலிமெண்ட், 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்றது எலிமெண்ட் வரும் இல்லையா? எக்ஸ் 1 இருந்தா ஒய்யும் 1 தான். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஆருக்குள்ள வரும். 0, 1. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஈக்குவலன்ட் கிளாஸஸோட கவுண்ட் உங்களுக்கு கேட்டாங்கன்னா, கொடுத்துருக்கிறது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, அந்த மாதிரி டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா சேம் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள இருக்காங்க இல்லையா? டிரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் A, B இருந்து B, C இருந்தா தானே C, A பார்க்கணும். ஸோ அந்த பேர் இல்லைன்னா கூட அதை நம்ம டிரான்சிட்டிவ்னு அக்செப்ட் தான் பண்ணணும். ஸோ இது ஒரு டெஃபினட்டா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். அதுவும் இல்லாம இங்க கூட கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க, இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்ப நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னன்னு கேக்குறாங்கன்னா, இப்ப 0ன்ற எலிமெண்ட் வந்து 0 கூட மட்டும் தான் மேப் ஆகும், வேற யாரு கூட மேப் ஆகாதுல்ல. அதுக்கு அதோட ஈக்குவலன்ஸ் வந்து 0 தான். மாதிரி 1க்கு வந்து 1 தான். மொத்தம் இந்த செட்ல பாருங்க 0ல இருந்து 10 வரைக்கும் மொத்தம் 11 எலிமெண்ட் இருக்கு. 11 எலிமெண்ட்டுக்கும் யூனிக்கா வேற வேற எலிமெண்டோட தான் மேப்பிங் நடக்குது. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியான செட் இருக்கு, ஈக்குவலன்ட் செட். ஸோ அதனால 11 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர்னா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. f of x is equal to x squared minus 4x plus 5 வந்து இன்ஜெக்டிவா இல்ல நாட் சப்ஜெக்டிவா, சப்ஜெக்டிவ் இன்ஜெக்டிவா 4 ஆப்ஷன் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இது இன்ஜெக்டிவா சப்ஜெக்டிவான்னு ஃபைண்ட் பண்ணணும் நம்ம. இன்ஜெக்டிவ்னா 1 1, சப்ஜெக்டிவ்னா ஆன் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 1 1 ஆன் 2 1 செக் பண்றதுக்கு பேசிக்கா இங்க பாருங்களேன். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து இதுதான் என்னோட ஃபங்க்ஷன், கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். பேசிக்கா இதை வந்து மேப்பிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா இது முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணுங்களேன். இப்போ -5 இருக்கு, 5 வரணும். 5 1s are 5, நடுவில் -4 வரணும். அப்போ இது -5, இது வந்து +1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ x -5 x +1 அப்படின்னு பிரிக்க முடியும். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து +5 ஆர் -1 அப்படின்னு கிடைக்குது. எதுக்காக நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய்ன்னு கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ன்னு என்கிட்ட ஒரு செட் இருக்கு, ஒய்ன்னு என்கிட்ட ஒரு செட் இருக்கு. எனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இப்போ இதுல எக்ஸுக்கு நீங்க 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலோ இல்ல -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலோ வேல்யூ வந்து என்னதான் வரும், 0 தான் வரும். ஏன்னா அதான் உங்களோட ரூட்ஸ் ஆச்சு. ஸோ இங்க இருக்கிற எலிமெண்ட் வந்து ஒய் கூட 5ஆ இருக்கும் போதும் -1ஆ இருக்கும் போதும் 0 கூட தான் மேப் ஆகும். அப்போ -5ம் 0 கூட தான் போய் மேப் ஆகுது, +5ம் 0 கூட தான் மேப் ஆகுது, -1ம் 0 கூட தான் மேப் ஆகுது. ரெண்டு எலிமெண்ட் ஒரே நம்பர் கூட மேப் ஆச்சுன்னா இது டெஃபினட்டா என்ன கிடையாது, இது ஒரு 1 1 கிடையாது, நாட் 1. தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த அசர்ஷன் ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்க. அசர்ஷன்ல the relation r x, y, x plus y வந்து பிரைம் நம்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. x, y வந்து எனி நேச்சுரல் நம்பரா இருக்கலாம். இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ்னாலே பேசிக்கா என்ன, ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே a, a அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அதாவது ஒரே எலிமெண்ட் அதே எலிமெண்ட் கூட மேப் ஆகுறது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? 1, 1 வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 1 + 1 வந்து ஒரு பிரைம் நம்பர் வரணும். ஓகே, 2 பிரைம் நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நான் 2, 2 எடுக்கிறேன். இப்போ 2 + 2 நான் ஆட் பண்றேன். வேல்யூ என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. 4 பிரைம் நம்பரா கிடையாது, நாட் அ பிரைம் நம்பர். ஸோ அடுத்து 3, 3 நான் செக் பண்ணி பார்க்குறேன். நான் 3யும் 3யும் ஆட் பண்ணி பார்க்குறேன். என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. 6ன்றது பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர் கிடையாது. ஒரே ஒரு நம்பரை சாட்டிஸ்ஃபை பண்றதுன்றதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட முடியாது, ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியாது. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆல் த நேச்சுரல் நம்பர்ல இருந்து நம்ம எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது 1 1 தவிர வேற யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. அதனால இதை நம்ம ரிஃப்ளெக்சிவ் வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ நாட் அ ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்கணும். ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ தான். ஏன்னா இங்கே நாட்டுன்னு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ. ஸோ அடுத்த ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The number 2n is composite for all the natural n அப்படின்னு கேட்குறாங்க. 2n வந்து எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் காம்போசிட் நம்பராக தான் ஆன்சர் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2n ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் பார்க்கலாம். 2 × 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 1s are 2 கிடைக்குது. 2 வந்து காம்போசிட் நம்பரான்னு கேட்டால் கிடையாது, இது ஒரு பிரைம் நம்பர். 2 வந்து ஒரு பிரைம் நம்பர். இப்போ 2 கூட 2 மல்டிபிள் பண்ணும்போது 4ன்றது ஒரு
காம்போசிட் தான். அது மாதிரி 2 கூட நம்ம யாரை மல்டிபிள் பண்ணாலும் காம்போசிட் நம்பர் தான் வரும். ஆனா ஃபார் ஆல் த நேச்சுரல் நம்பர் இது காம்போசிட்டான்னு கேட்குறாங்க. ஆனா 1ன்னு போடும்போதே இது என்ன கிடைக்கல, காம்போசிட்னு கிடைக்கல, பிரைம்னு கிடைக்குதுல. அப்ப இந்த வந்து கண்டிஷனா நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ரீசன் வந்து ஃபால்ஸ். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் அப்படின்றதா சரியான ஆப்ஷன். இப்ப சாப்டர் 1ல இருந்து எப்படி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஷோ தட் த ஃபங்ஷன் f r to r defined as f of x is equal to 5x minus 3/4 is both 1 1 and on to 1 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட்னா இது 1 1னும் ப்ரூவ் பண்ணும், on to னும் ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுல முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் முதல்ல 1 1 வந்து ப்ரூஃப் எழுதுறதுக்கு இப்ப f of x1 is equal to f of x2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல கொஸ்டின்ல. எடுத்துட்டு இந்த f of x1க்கு பதிலா இங்க இருக்கிற 5x minus 3/4 இருக்குல்ல, அதை எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? அதே மாதிரி 5x2 minus 3/4 அப்படின்றதையும் நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த பக்கமும் சால்வ் பண்ணுங்க. இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடும். இங்க 5x1 minus 3 இருக்கு. இங்க 5x2 minus 3 இருக்கு. பேலன்ஸ் இருக்கா? இங்க இருக்கிற -3 இங்க இருக்க -3 கேன்சல் பண்ணிடலாம். 5x1 equal to 5x2. இங்க இருக்கிற 5ம் இங்க இருக்க 5ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப x1 equal to x2. ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்கும்போது அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு கிடைக்குது இல்லையா? அதனால இது என்னன்னு சொல்லிடலாம் நம்ம 1 1 ஃபங்க்ஷனை டெஃபினட்டா சொல்லிடலாம். இப்போ ஆன் டு செக் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஸ்டின் f of x is equal to கொஸ்டின் இருந்துச்சுல, இந்த f of x y-ன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ y-ன்னு எழுதியாச்சு. 4y is equal to 5x minus 3 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இதுல ஈக்குவேஷன் y is equal to இருந்துச்சுல, இது x is equal to கொண்டு வரணும் ஆன் டு ப்ரூஃப் எழுதுறதுக்கு. ஸோ இது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இங்க டிவைட்ல இருக்க 4 அங்க வந்தா மல்டிப்ளை ஆயிருக்கும், மைனஸ்ல இருக்க 3 இங்க வந்தா பிளஸ் ஆயிருக்கும், மல்டிப்ளை இருக்க 5 இங்க வந்தா டிவைட் ஆயிருக்கும். அப்போ x is equal to கொஸ்டினை கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த x is equal to அப்படின்றது வந்து நம்மளோட கோடொமைனோட எலிமெண்ட் விச் பிலாங்ஸ் டு கோடொமைன் இப்படியும் எழுதலாம். இப்போ வர்ற கீஸ்ல எல்லாம் இப்படிதான் வருது. ஆனா யூஸ்வலா முன்னாடிலாம் நாங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா, இப்போ இந்த x கண்டுபிடிக்கிறீங்கல்ல, இந்த x கொண்டு போய் திருப்பியும் இந்த y is equal to ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அதாவது இந்த x ரிமூவ் பண்ணிட்டு இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 4y plus 3/5 அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இந்த +3யும் இந்த -3யும் பிராக்கெட் ஓபன் பண்ண அப்புறம் கேன்சல் ஆயிடும். அப்போ 4y/4ன்னு வரும். 4ம் 4ம் கேன்சல் ஆகி y-ன்னு வந்துரும். அப்ப f of x is equal to y அப்படின்னு வரதுனால f of x is equal to y, f is a onto function அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது 1 1க்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும், ontoவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. Function f a to b defined as f of x is equal to 2x is both 1 1 and onto. If a is 1 2 3 4 then find b ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷன் f of x is equal to 2x அப்படின்றது 1 1 and onto இருந்தா bன்ற செட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல கிவன் வந்து f of x is equal to 2x is bijectiveன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 1 1 and ontoன்னு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். கொஸ்டின்ல ஏன்ற செட் வந்து 1 2 3 4ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலா இந்த 1 2 3 4 அப்படின்றத இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ f of 1ன்ற நம்பர் இதான் நம்மளோட டொமைன். ஏன்ற செட், இது நம்மளோட செட் வந்து bன்ற செட். இதுல முதல் நம்பர் 1, எக்ஸுக்கு 1 போட்டா 2 1s are 2. அப்போ 1 வந்து 2 கூட மேப் ஆயிருக்கும். அடுத்து இங்க 2ன்ற நம்பர் இருக்கு. அப்ப 2xனா 2 2s are 4 கூட மேப் ஆயிருக்கும். அதே மாதிரி 3 இதுல சப்ஸ்டிட் பண்ணா 6 வரும், 4 சப்ஸ்டிட் பண்ணா 8 தானே வரும். அப்போ 2 4 6 8 அதுதான் இவங்க மேப் ஆக போற எலிமெண்ட். ஏன்னா 2x தானே நம்மளோட ஃபங்க்ஷன். அப்போ bன்ற செட்டுக்குள்ள 2 4 6 8 மட்டும் தான் இருந்திருக்கும். இதை தவிர வேற எந்த எலிமெண்ட்டும் இருந்திருக்காது. எனக்கு கொஸ்டின்ல அவங்க சொல்லிட்டாங்க இட் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுல வந்து ஆன் டு அப்படின்னா இந்த கோடொமைனும் ரேஞ்சும் சேமா இருந்தா தான் நம்ம அதை ஆன் டுன்னு சொல்ல முடியும். அதனால 2 4 6 8 அப்படின்றதான் bன்ற செட்டோட எலிமெண்ட்ஸ். அடுத்து 3 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிலேஷன் r is defined on a set of real numbers r as rக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா x, y எலிமெண்டா இருக்கணும்னா x dot y is an irrational நம்பரா இருக்கணும். அதாவது x ஐயும் y ஐயும் மல்டிபிள் பண்ணா ஒரு irrational நம்பர் வரணும். அந்த மாதிரி ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணணும் நம்ம. செக் வெதர் r is reflexive, symmetric, transitive or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த 3 இதுவும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்திருந்த கொஸ்டினோட கண்டிஷன் இது. இப்போ எக்ஸும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணா இரேஷனல் நம்பர் வரணும் அப்படின்றதான கேள்வி. இது முதல்ல ரிஃப்ளெக்சிவ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? a, a ஒரே மாதிரியான நம்பர் வந்து பிராக்கெட்ல இருந்தா தான் ரிஃப்ளெக்சிவ். இப்போ 1, 1 வந்து இந்த ஆறுக்குள்ள இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா 1 மல்டிபிள் பண்ணா 1 தானே வருது. ஆனா 1 வந்து ஒரு இரேஷனல் நம்பரா கிடையாது. அப்போ 1 is not a irrational number. 1, 1 இங்க இல்லாததுனால r is not reflexive அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வேற இப்போ நெக்ஸ்ட் சிமெட்ரிக்னா என்னது? சிமெட்ரிக்னா a, bன்ற ஒரு எலிமெண்ட் வந்து செட்டுக்குள்ள இருந்தா b, aவும் அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் என்னது? சிமெட்ரிக்.
இப்போ 2 நம்பர மல்டிபிள் பண்ணா இர்ரேஷனல் வரணும் இல்லையா? அதனால 1, அப்படின்னு நான் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேங்க. 1யும் √2யும் மல்டிபிள் பண்ணா √2 வரும். √2 இர்ரேஷனல் தான். இப்ப இது Rக்குள்ள இருக்கு. இது Rக்குள்ள இருக்கு அப்படின்னா √2, 1 Rக்குள்ள இருக்குமா? டெஃபினட்டா இருக்கும்ல. ஏன்னா √2வையும் 1யும் மல்டிபிள் பண்ணா கூட √2 தான். அது கூட ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். இப்ப இது வந்து அந்த செட்டுக்குள்ள இருந்தா, இதுவும் அந்த செட்டுக்குள்ள இருக்கும். 1, இருக்கு. √2, 1ம் இருக்கு. அப்ப நம்ம டெஃபினட்டா என்னன்னு சொல்லிடலாம்? R is symmetricன்னு சொல்லிடலாம். R is symmetricன்னு சொல்லியாச்சு. அதே மாரி இப்ப ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்றதுக்கு ரிஃப்ளெக்சிவோட டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்றதுக்கு டிரான்சிட்டிவ் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? A, Bயும் B, C அப்படின்ற 2 எலிமெண்ட்டும் Rக்குள்ள இருந்தா which implies A, C கூட அந்த Rக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா தான் அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். சரி இப்ப முதல்ல 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 1, 2 Rக்குள்ள இருக்கு. ஏன்னா 1யும் 2வையும் மல்டிபிள் பண்ணா √2 வருது. இங்க முடியிற நம்பர்ல இங்க ஸ்டார்ட் அப் எடுக்கணும். அப்ப √2, 3ன்றதும் Rக்குள்ள இருக்கும்ல. ஏன்னா 2வையும் 3யையும் √2வையும் மல்டிபிள் பண்ணா கூட 3 அது ஒரு இர்ரேஷனல் நம்பர் தானே. அப்ப இதுவும் இருக்கும். பட் இந்த 1யும் 3யும் கனெக்ட் பண்ணா 1யும் 3யும் மல்டிபிள் பண்ணா 3 வந்துருமே. 3 இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. அது நார்மல் நேச்சுரல் நம்பர் ஆச்சு. அப்ப இது Rக்குள்ள வராது. ஸோ A, Bயும் B, Cயும் Rக்குள்ள இருக்கு. ஆனா C, A அங்க இல்ல. அதனால இது கண்டிப்பா என்ன கிடையாது? டிரான்சிட்டிவ் கிடையாது. ஸோ ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது. ஒன்லி சிமெட்ரி மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ R is symmetric பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எழுதி இருக்கணும். நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். A function f -4 to +4 closed bracket to 0 to 4 closed bracket கொடுத்திருக்காங்க. இது வந்து இன்டர்வல் இது. -4ல இருந்து +4 வரைக்கும் இருக்க எலிமெண்ட் வந்து 0 to 4 வரைக்கும் மேப் ஆயிருக்கு. f of x வந்து √16 - x² இருந்ததுன்னா show that f is an onto function but not a one-one function ப்ரூவ் பண்ணுங்க. Further find all the possible values of a for which f of a வந்து √7 வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் f of xக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருந்த ஃபங்க்ஷன் இதுதான். இது வந்து நாட் அ ஒன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நாட் அ ஒன் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஒரே நம்பர் கூட மேப் ஆச்சுன்னா அது நாட் ஒன் நம்ம சொல்லிடலாம் இல்லையா? அதனால இந்த எக்ஸுக்கு பதிலா முதல்ல -1 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்ப 16 - 1 15 வருது. இப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா +1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கிறோம். +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தானே வரும். அப்ப 16 - 1 √15 வருது. அப்ப -1 +1 2 நம்பருமே யார் கூட தான் மேப் ஆயிருக்கு? √15 கூட தான் மேப் ஆயிருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லிடலாம்? இது ஒரு 1 கிடையாதுன்னு சொல்லிடலாம். இந்த 2 நம்பருமே அவங்க கொடுத்திருக்கிற செட்டுக்குள்ள இருந்து தான் எடுக்கணும். -4ல இருந்து +4க்குள்ள -1 +1 ரெண்டுமே வரும் இல்லையா? அதனால அதை எடுத்திருக்கோம் நம்ம. f of -1ஓட வேல்யூ f of +1ஓட வேல்யூ ஒரே மாதிரி வருது. ஆனா -1 +1 சேம் நம்பர் கிடையாது. அதனால f is not 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. அடுத்து வந்து ஆன் டூ செக் பண்ணோம் இல்லையா? ஆன் டூக்கு வந்து முதல்ல இந்த f of x is equal to y அப்படின்னு போட்டுருங்க. y is equal to √16 - x² அப்படின்றது நம்மளோட given question. எப்பவுமே y equal toன்னு இருக்கிற ஈக்குவேஷனை x is equal to நம்ம மாத்தணும். அதுதான் நம்மளோட ஆன் டூவோட ப்ரூஃப். இங்க இருக்கிற ரூட் இங்க வந்தா ஸ்கொயர் ஆயிடும். அப்போ y² = 16 - x². -x² இங்க கொண்டு வந்துட்டு y² அங்க கொண்டு போய்க்கலாம். அப்ப x² = 16 - y² அப்படின்னு கிடைக்குது. அப்ப x is equal to இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும்? ரூட் ஆயிடும். அப்ப √16 - y² அப்படின்னு வந்திருக்கும். இந்த செட் வந்து இதோட எலிமெண்ட்ஸ் வந்து கோடொமைனுக்குள்ள இருக்கா அப்படின்றதான் கொஸ்டின். அதாவது y-ஓட பிளேஸ்ல வந்து 0ல இருந்து 4 வரைக்கும் வேல்யூ போடும்போது வந்து நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த ரூட் வந்து ஒரு ரியல் நம்பராவே இருக்கும். அதாவது 4 விட பெரிய நம்பர் போடும்போது தான் இது என்ன ஆயிடும்? வேல்யூ வந்து நெகட்டிவ்ல போகும். ஆனா நமக்கு கொடுத்திருந்த இந்த டொமைனும் கோடொமைனும் பாருங்க. கொஸ்டின்ல இங்க வந்து பாருங்க 0 to 4 தான் நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ 0 to 4ன்ற எலிமெண்ட்டுக்குள்ள இது வந்து அக்செப்டட் தான். ஏன்னா நமக்கு 4 விட பெரிய நம்பர் எதுவுமே நம்ம கோடொமைன்ல இல்லை. இது வந்து கோடொமைன்ல வந்து என்ன ஆயிருக்கு? பிலாங்ஸ் ஆயிருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஆன்ட்டுன்னு சொல்லிடலாம். மேம் நான் எக்ஸை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி ஒய்ன்னு கொண்டு வந்து f of x is equal to yன்னு காமிக்க கூடாதுன்னா நீங்க அப்படி கூட காமிக்கலாம். ஸோ அது கூட கரெக்ட் தான். இப்போ இதே கொஸ்டின்ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் a when f of a is equal to √7 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ f of a is equal to √7 இருக்கும்போது நமக்கு கொடுத்திருந்த கொஸ்டின் வந்து இப்படி இருந்துச்சு. f of x is equal to √16 - x² அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ f of a is equal to 7னா இந்த xக்கு பதிலா a போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். a போட்டீங்களா? அப்ப இந்த xக்கு பதிலாவும் a போட்டுக்கோங்க. 16 - a² = √7 அப்படின்னு இருக்கு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணும்போது இங்க இருக்கிற ரூட்டும் அங்க இருக்கிற ரூட்டும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 16 - a² = 7
மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சு, 7 இந்த பக்கம் வந்துருச்சு. 16ல 7 மைனஸ் பண்ணா 9, இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும்? ரூட் ஆயிடும். ரூட் 9 வெளில எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஏயோட ஆல் பாசிபிள் வேல்யூஸ் வந்து பிளஸ் 3 அண்ட் மைனஸ் 3 தான். அடுத்த 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. Show that the relation S in the set R of real number is defined by S is equal to A comma B. A is less than or equal to B cube. A should belongs to real number. B is also real number. Is neither reflexive nor symmetric nor transitive. மூணுமே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட புக்கோட கொஸ்டின் தான் இது. இதுல கொடுத்திருக்கிற செட்டு தான் நான் இங்க எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். ரிஃப்ளெக்சிவ் முதல்ல ரிஃப்ளெக்சிவ்னா இங்க ஏ கமா பி வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கணும்னா ஏயும் பி கியூபும் கம்பேர் பண்ணும்போது பி கியூபோட வேல்யூ வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் ஏவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நீங்க நார்மலா ஒரு நம்பரை போய் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ட்ரூ தான் வரும். இப்போ நான் 2,2ன்னு எடுக்கிறேன்னா டெஃபினட்டா 2வை விட 2 கியூப் பெரிய நம்பர் தான். ஸோ அதுக்காக எல்லா நம்பரும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நம்மளோட கேள்வியில அவங்க தெளிவா கேட்டிருக்காங்க. நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் எல்லாமே ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. எஸ் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கக்கூடாது, ரேஷனல் நம்பரையும் போட்டு பார்க்கணும். இப்போ 1/2, 1/2ன்ற நம்பரை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. இது கண்டிப்பா அந்த எஸ்ஸுக்குள்ள இருக்காது. எஸ்ன்ற செட்டுக்குள்ள ஏன் இருக்காதுன்னா 1/2வையும் 1/2ஓட கியூபையும் நான் கம்பேர் பண்ணும்போது 1/2 தான் பெருசு. ஏன்னா 1/2 கியூப்ன்றது 1/8ன்னு வரும். 1/8 வந்து ஆக்சுவலா 1/2வை விட சின்ன நம்பர். அப்ப இந்த கண்டிஷன் இது என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ எஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் எழுதணும். டெஃபினட்டா நார்மல் நேச்சுரல் நம்பர் எடுத்து எழுதக்கூடாது. ஒரு ரேஷனல் ஃபார்ம் எடுத்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்றதுக்கான ப்ரூஃப் தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் எழுதியிருக்கணும். அடுத்து வந்து நாட் சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணும். சிமெட்ரிக் நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் ப்ரூவ் ஆயிடும் பாருங்களேன். இப்போ நான் 1,4 எடுக்கிறேன். 1,4 வந்து எஸ்க்குள்ள இருக்குமா? டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா 4 நான் கியூப் பண்ணும்போது இப்போ 1 வந்து கண்டிப்பா 4 கியூபை விட சின்ன நம்பர் தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதாவது ரெண்டாவது நம்பரை கியூப் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பரை விட பெருசா இருக்கணும். கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இப்போ அதே மாதிரி 4ம் 1 இப்போ 1,4 இருந்துச்சுன்னா 4,1 அங்க இருந்தா தானே சிமெட்ரிக். ஆனா 4,1 அங்க இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ 1 இது வந்து உங்களோட ஏ, இது உங்களோட பி. ஸோ ஏவை அப்படியே வச்சுட்டு பியை கியூப் பண்ணி பார்க்குறோம். 1 கியூப் வரும். இங்க 1 கியூப் வந்து 1 தானே. ஆனா 1 வந்து 4 விட பெரிய நம்பரா கிடையாது, சின்ன நம்பர். ஆனா பெருசா இருந்தா தானே நம்மளோட கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப எஸ் வந்து நாட் சிமெட்ரிக்னு எழுதிடலாம். சிமெட்ரிக் எழுதுறதுக்கு நீங்க எந்த எலிமெண்ட் எடுத்து எழுதினாலும் கரெக்டா இது சாட்டிஸ்ஃபை ஆகாம தான் வரும். ஏன்னா 1 ஒருத்தர் விட லெஸ்னா அது திருப்பி போடும்போது கிரேட்டரா தானே இருக்கும். அதனால இதை நம்ம எழுதிடலாம் ஈஸியா. டிரான்சிட்டிவ் எழுதுறதுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் இங்க ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இப்போ வந்து 20,3 இப்போ 20யும் 3யும் இருக்கு. இது வந்து செட்டுக்குள்ள இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா நான் 3யை கியூப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 27 வரும். 27 வந்து 20 விட பெரிய நம்பர். ஸோ அது செட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இங்க 3ல ஃபினிஷ் ஆயிருக்குல்ல. இப்போ நான் இங்க 3ல ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். 3யும் 1.5யும் எடுத்துக்கிறேன். இதை செட்டுக்குள்ள இருக்கான்னு கேட்டா இதுவும் இருக்கும். எப்படின்னா 3யும் 1.5யும் கியூப் பண்ணி பார்க்குறோம். 1.5 கியூப் பண்ணா 3.375 வரும். இதுவும் 3யை விட பெரிய நம்பர் தான். அப்ப இதுவும் எஸ்க்குள்ள இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் எடுக்கணும்ல செக் பண்றதுக்கு. அப்ப 20யும் 1.5 எடுக்கும்போது இந்த செட்டுக்குள்ள வரல. ஏன் அப்படின்னா 20யும் 1.5ஓட கியூபையும் கம்பேர் பண்ணும்போது 20 தான் பெருசு. 1.5 கியூபோட வேல்யூ வந்து சின்னதா இருக்கும். அதனால இதை நம்ம என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ மூணுமே ஃபால்ஸ் வந்துச்சு பாருங்க. ரிஃப்ளெக்ஸிவும் வரல, சிமெட்ரிக்கும் வரல, டிரான்சிட்டிவும் வரல. அப்ப நெய்தர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. சாப்டர் 1ஓட 5 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A relation R is defined on n cross n நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பருக்கு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. A, B வந்து ரிலேட்டட் டு C, D இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு அர்த்தம் இதுக்கு. A minus C equal to B minus D இருக்கணும். அப்பதான் இந்த ரிலேஷன் வந்து நடக்கும். ஷோ தட் R is an equivalence relation அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அது வந்து மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ்ல இங்க வந்து இந்த ஆர்டர் பேர் வந்து இந்த ஆர்டர் பேர் கூட ரிலேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ A, Bன்றது வேற ஒரு ஆர்டர் பேர் கூட இல்லாம அதே A, B கூட ரிலேட் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணணும். யூஸ்வலா ஒரு நம்பர் கூட ரிலேட் ஆனா A, A வந்து ஆர்ல இருக்கான்னு நம்ம பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து A ரிலேட்டட் டு A அப்படின்னு அர்த்தம். இதுல கொஸ்டினே ஆர்டர் பேர் தான். அதனால A, Bன்ற ஆர்டர் பேர் A, B கூட ரிலேட் ஆயிருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும் ரிஃப்ளெக்சிவ்க்கு. சரி, இப்போ இந்த கண்டிஷன் படி இங்க இருக்கிற ஏயும் இங்க இருக்கிற சியும் மைனஸ் பண்ண வர்ற ஆன்சர் இங்க இருக்கிற ரெண்டாவது எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற ரெண்டாவது எலிமெண்ட்டும் மைனஸ் பண்ற ஆன்சருக்கு சேமானு பார்க்கணும். இங்க பார்க்கலாமா?
இங்க இருக்க முதல் வேல்யூ ஏ, இங்கேயும் முதல்ல இருக்க வேல்யூ ஏ. அப்ப ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு இங்க இருக்கிற பியும் இங்க இருக்க பியும் மைனஸ் பண்ணா 0 ஈக்குவல் 0 கரெக்டா வருது. இது சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடலாம். அவங்க கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிக்கு ரிஃப்ளெக்சிவ் எலிமெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு போட்டுருங்க. சிமெட்ரிக்ல வந்து ஏ கமா பி வந்து சி கமா டி கூட ரிலேட் ஆயிருந்தா சி கமா டி வந்து ஏ கமா டி கூட ரிலேட் ஆகுமா, ஏ கமா பி கூட ரிலேட் ஆகுமா நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ முதல்ல இந்த ரெண்டு பேரும் ரிலேட்டட்னு எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஏ மைனஸ் சியும் பி மைனஸ் டியும் ஈக்குவலி தான் கிவன் கொஸ்டின். இப்போ இது அப்படியே மாறி வருதான்னு பார்க்கணும்ல, அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. இப்போ ஏ மைனஸ் சியை நம்ம மைனஸை வெளில எடுத்தோம்னா சி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பி மைனஸ் டின்றத மைனஸ் சைனை வெளில எடுத்தோம்னா டி மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இங்க இருக்கிற மைனஸ் சைனும் இங்க இருக்க மைனஸ் சைனும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இங்க இருக்கிற முதல் நம்பரும் இங்க இருக்க முதல் நம்பரும் சி கமா டி, இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் ஏ கமா பி. அப்ப சி கமா டி வந்து ஏ கமா பி கூட ரிலேட் ஆயிருக்குன்னு கிடைக்குதுல்ல. அப்ப இது டெஃபினட்டா என்னதுதான், உங்களோட சிமெட்ரிக் தான். இதை இப்படிதான் எழுதணும்னு எப்படி தெரியுமாம்னா இன்னொன்னு ஈஸியா பண்ணுங்க. இப்போ ஏ கமா பி வந்து சி கமா டி கூட ரிலேட் ஆகணும்னா இது கண்டிஷன் தெரிஞ்சிடுச்சுல. இப்போ சி கமா டி முதலையும் ஏ கமா பி இங்கே வந்து ரஃப்ல வந்து எழுதி பாருங்க. முதல்ல சி கமா டின்ற எலிமெண்ட் வந்து ஏ கமா பி கூட ரிலேட் ஆகணும்னா என்ன கிடைக்கணும்னு பாருங்க. அப்போ சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு டி மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கணும்ல. இதை கொண்டு வரணும். இந்த கண்டிஷன்லேருந்து இதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் மாறி வந்தால் போதும்ல. அதனால தான் இப்படி எடுத்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆன்சரை வச்சுட்டு அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ ஆறு சிமெட்ரிக்னு கிடைச்சிருது. டிரான்சிட்டிவ் செக் பண்ண போகிறோம். இஃப் ஏ கமா பின்ற எலிமெண்ட் வந்து சி கமா டி கூட ரிலேட் ஆயிருக்கு, சி கமா டி வந்து இ கமா எஃப் கூட ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஏபியும் இந்த ஏஎஃப்பும் ரிலேட் ஆகுமா நம்ம செக் பண்ணணும். முதல்ல ஏ கமா பியும் சி கமா டியும் ரிலேட்டட்னா இங்க இருக்க முதல் நம்பரும் இங்க இருக்க முதல் நம்பரும் ஏ மைனஸ் சி, இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் இங்க இருக்க ரெண்டாவது டேர்மும் பி மைனஸ் டி. இது ஈக்குவல். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டட்னு சொல்லிட்டோம்ல. அப்போ சி மைனஸ் இயும் டி மைனஸ் எஃப்பும் கூட ஈக்குவல் தான். இதை ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிருங்க. ஏன்னா இங்க மைனஸ் சி பிளஸ் சி ஈஸியா நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். எப்பவுமே இந்த டிரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் தானே வேணும். அப்போ இந்த நடுவில் இருக்க டேர்ம் டெஃபினட்டாக நீங்கள் கேன்சல் அப் தான் பண்ணுது. கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ சியும் டியும் ரிமூவ் பண்ணணும்னா இந்த இடத்தையும் ஆட் பண்ணாலே ரிமூவ் ஆகிடும். ஆட் 1 and 2 பண்ணால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, இந்த ரைட் சைடில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும், இங்கேயும் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் எஃப்னு வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்க முதல் நம்பரும் இங்கே இருக்க முதல் நம்பரும் இங்கே இருக்க ரெண்டாவது நம்பரும் ரிலேட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ்னு கிடைக்குது. அப்போ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் போட்டுடலாம். இப்போ அதுலேயே ஆர் ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், நம்ம இதை ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஏ ரிலேஷன் ஆர் அந்த செட் ஏ, எக்ஸ் வந்து -10 +10 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குது. எக்ஸ் வந்து இன்டீஜர்ஸ். இட்ஸ் டிஃபைன்ட் ஆர் வந்து எக்ஸ் கமா ஒய்ன்ற எலிமெண்ட்டாக இருக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் டிவிசிபிள் பை 5 இருக்கணும். ஷோ தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஆல்சோ ரைட் த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் எழுதணும். ரிஃப்ளெக்சிவ் எழுதும் போது மேம் இதுக்குள்ள இருந்து நம்பர் எடுத்து எழுதக்கூடாதுன்னா நீங்க டெஃபினட்டா எழுதலாம், நம்பர் எடுத்து கூட எழுதலாம். யூஸ்வலா எப்பவுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் அந்த ப்ராப்பர்ட்டிலே எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ் கமா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி அவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ண வர ஆன்சர் டிவிசிபிள் பை 5 இருக்கணும். நான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பண்ணால் 0 வருது. 0 வந்து டிவிசிபிள் பை 5 தானே. 0 டிவிசிபிள் பை எவ்ரி நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 வந்து டிவிசிபிள் பை 5 ஆகிறதுனால இந்த எக்ஸ் கமா எக்ஸ் ஆர்ல இருக்கு. அப்போ எந்த ரெண்டு நம்பரும் அது கூட ரிலேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரிஃப்ளெக்சிவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சிமெட்ரிக் பார்க்கணும். சிமெட்ரிக்னா எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருந்தா ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எக்ஸ் கமா ஒய்ன்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட மீனிங் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணும்போது நமக்கு 5ஆல டிவைட் ஆகிற ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு சம் 5k. 5kனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதாம இப்படி கூட நீங்க எழுதலாம். இப்போ இதுல வந்து 10 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 10,5 அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி 10 மைனஸ் 5 பண்ண ஆன்சர் 5 வருது. 5 இஸ் டிவிசிபிள் பை 5 இருக்கிறதுனால இது வந்து அக்செப்டட். சரி 10 மைனஸ் 5 அங்கே இருந்தால் 5 மைனஸ் 10 அங்கே இருக்குமான்னு பார்த்தா டெஃபினட்டாக இருக்கும்ல. ஏன்னா 10 மைனஸ் 5 5னா 5 மைனஸ் 10 பண்ணும்போது -5ன்னு வரும். 5 மைனஸ் கூட டெஃபினட்டாக டிவிசிபிள் பை 5 ஆகும்ல. ஸோ இது ரெண்டும் 5ஓட மல்டிபிள் பண்ணால் இவங்களும் ஒரு 5ஓட மல்டிபிளாக தான் இருப்பாங்க. அதனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 5,10 கூட ஆர்ல இருக்கும். அதனால இது சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். y, x வந்து ஆர்ல இருக்கு, சிமெட்ரிக். இப்படி நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணி கூட எழுதலாம். டிரான்சிட்டிவ் எக்ஸ் கமா ஒய் ஆர்ல இருக்கு,
y, zட்டும் rல இருந்ததுன்னா x, z rல இருக்குமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. x, y rல இருக்குன்னா x minus y வந்து ஒரு 5யோட மல்டிபிள் 5k1 அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி y minus z r இருக்குன்னா y minus z பண்ணாலும் அது divisible by 5 தான் இருக்கும். அதனால அதை 5k2ன்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஆட் 1 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிற x மைனஸ் ஒய்யும் இங்க இருக்கிற y மைனஸ் இசட்டும் ஆட் ஆகுது. இங்க இருக்க 5k1 இங்க இருக்க 5k2 ஆட் ஆகுது. பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5kன்னு வருது. ஏன்னா k1 பிளஸ் k2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதனால 5kன்னு போட்டுக்கலாம். அப்போ எக்ஸையும் இசட்டையும் மைனஸ் பண்ணாலும் ஒரு 5யோட மல்டிபிள் தான் கிடைக்குது. அப்போ x, z வந்து rல இருக்கு, அதனால r இஸ் டிரான்சிட்டிவ்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஒன்று நீங்கள் இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லை நம்ம நம்பர் யூஸ் பண்ணி எழுதியும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலாம். இப்போ r is டிரான்சிட்டிவ்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால r is an equivalence relation. கொஸ்டின்ல இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் 5 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு கொடுத்திருந்த கொஸ்டின் வந்து ஏன்ற செட்டுக்குள்ள -10ல இருந்து +10 வரைக்கும் -10, -9, 0, +1, +2ன்னு 10 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ்ல 5ன்ற நம்பர் கூட யாரெல்லாம் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் மேக் பண்ணுவா, ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னா 5 கூட யாரெல்லாம் ரிலேட் ஆவா அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ 5 கூட யாரெல்லாம் மைனஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து 5யோட மல்டிபிள் வரும்னு கேட்குறாங்க. 5 கூட -10 ஜாயின் பண்ணும்போது 5 - 10 5 டிவிசிபிள் பை 5 வரும்ல. அப்புறம் 0 பண்ணும்போதும் வரும். -5 எடுக்கும்போது 5 - 5 பண்ணும்போது மைனஸ் ஆஃப்னு வர்றதுனால இது +10 வரும், அதுவும் 5 டேபிளில் வரும். 0 வரும், +5 +10 இந்த எலிமெண்ட் எல்லாம் 5 கூட மைனஸ் ஆகும்போது இதில் ரிலேஷனில் இவங்க கூட சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் 5. 5 கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம் தான் நீங்கள் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டால் ஈக்குவலன்ட் கிளாஸ் ஆஃப் திஸ் நம்பர்னு அர்த்தம். +or-10 +or-5 0 இப்படி கூட நம்ம எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். இது ஆர் சாய்ஸ் எல்லாமே தனியாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் முக்கியம், போர்டில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஷோ தட் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் r to r is defined by f of x is equal to 2x by 1 plus x squared is neither 1, 1 or onto. Further, find a set A so that the given function r to a became an onto function. இந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நெய்தர் 1, 1 ஆர் ஆனும் 1, 1ம் கிடையாது, ஆன்ட்டும் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏன்ற ஒரு செட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த செட்டும் ஆர் கூட ரிலேட் பண்ணும்போது இது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல 1, 1 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆன் டூக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1, 1 எழுதும் போது இதை நான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வந்து f of x is equal to 2x by 1 plus x squaredன்னு இருக்குல்ல, இதில் f of x1 equal to f of x2 கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் 1, 1 ப்ரூஃப். நீங்கள் யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் இப்படி தான் எழுதணும். f of x1 equal to f of x2னா இந்த கொஸ்டினில் x1ன்னு போடும்போது எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் x1 போட்டுருணும். அப்போ 2x1 by 1 plus x1 ஸ்கொயர், ஏன்னா இங்கே x ஸ்கொயர் இருந்துச்சு, அதனால x1 ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதுமாதிரி இங்கே f of x2னா எங்கெல்லாம் x1 போட்டோமோ அங்கெல்லாம் x2 போட்டுருங்க. 2x2 by 1 plus x2 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணி x1 equal to x2 வருதா நம்ம பார்க்கணும். அதுதான் அவங்களோட 1, 1க்கான ப்ரூஃப். இங்கே டினாமினேட்டரில் இருக்க இந்த 1 plus x2 ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 1 plus x1 ஸ்கொயர் இங்கே வந்தாலும் மல்டிப்ளை ஆகிடும். இந்த 2x1 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2x1, 2x1 x2 ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி 2x2வும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2x2ஐயும் x1 ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இருக்கிற ப்ளஸ் டம் வந்து அந்த பக்கம் வரும்போது மைனஸ், இங்கே இருக்கிற ப்ளஸ் டம் அங்கே வரும்போது மைனஸ். x1 x2 பக்கத்தில் எழுதிட்டு இவங்க கிட்ட இருந்து 2வை காமனாக எடுத்துடலாம். இவங்க கிட்ட காமன் பார்க்கும்போது ஒரு 2 காமன், ஒரு x1 காமன், ஒரு x2வும் காமன். பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு x2 இருக்கும், இங்கே ஒரு x1 இருக்கும். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் வந்து x1 மைனஸ் x2 இருக்குது, இங்கே x2 மைனஸ் x1ன்னு இருக்குது. நம்ம x1 மைனஸ் x2 காமனாக எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் மட்டும் வெளில வரும். ஸோ அதனால தான் இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன். இதில் x1 மைனஸ் x2 வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே 2 மட்டும் இருக்கும். இவங்க கிட்ட இந்த 2x1 x2 தான் இருக்கும். ஆனால் இதை மாற்றி எடுத்துருக்கிறதுனால இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இவங்களை ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்மும் இவங்களை ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்மும் நமக்கு கிடைக்குது. இதில் வந்து -2x1 x2 அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும், 2வும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே வந்து 1 is equal to x1 into x2ன்னு கிடைக்குது, இல்லை x2 is equal to 1 by x1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டு கண்டிஷனுமே வருது. இதில் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் நம்மளோட ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த நம்பராக இருக்க முடியும். இது ஒரே ஒரு கண்டிஷன், இது மட்டும் வந்தால் மட்டும் தான் நம்ம இதை 1, 1ன்னு சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, இது டெஃபினட்டாக எல்லா டைமும் 1, 1ன்னு சொல்ல முடியாது. அதனால f of x is not
1 1 அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். இது வந்து நாட் 1 1க்கு நம்ம ப்ரூஃப் எழுதியாச்சு. இப்போ இதே கொஸ்டினுக்கு ஆன் டு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு x2 நம்ம கொஸ்டின் ஆரம்பிச்சோம். இது வந்து நெசசரியா இது மட்டும் தான் வந்திருக்கணும். ஆனா இப்படி 2 கண்டிஷன் வந்ததுனால எப்பவுமே x1 ஈக்குவல் டு x2 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எஃப் ஆஃப் x இஸ் நாட் 1 1ன்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இப்போ இதே கொஸ்டினுக்கு ஆன் டு பார்க்கலாம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்க கொஸ்டின் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x/1 + x²ன்னு சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு இருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரணும். அதுதான் ஆன் டூவோட ப்ரூஃபு. டினாமினேட்டர்ல இருக்க இந்த 1 + x² இங்க வந்தா மல்டிப்ளை ஆயிடுச்சு. 1 + x², இங்க ஒரு 2x இருக்கு. இங்க இருக்கிற +2x அங்க எடுத்துட்டு வந்தா -2x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு பாருங்களேன். முதல்ல ஒரு x² இருக்கு, ஒரு x இருக்கு, x இல்லாம ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ yx² முதல்ல -2x, அப்புறம் இந்த +y = 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு தேவை x தானே. ஸோ ஒரு x² ஒரு x ஒரு கான்ஸ்டன்ட்டும் இருக்கு அப்படின்னு யோசிங்க. இது வந்து உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. -b ± (b² - 4ac/2a) அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை ஃபேக்டரைஸ் பண்றது. ஸோ அதான் நம்ம இங்க பண்ண போறோம். இங்க இருக்கிற வேரியபிள் வந்து உங்களோட x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு இதுல a யோட வேல்யூ வந்து y, b யோட வேல்யூ -2, c யோட வேல்யூ வந்து திருப்பியும் y தான். அதான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ -b அப்போ -2 ± (b² வந்து 2 ஸ்கொயர் பண்ணா 4ac 4 இன்ட்டு a வந்து ஒரு y, cயும் y தான். அதனால இங்க y² வந்திருக்கு. இவங்க 2 பேர்கிட்டயும் 4 காமனா இருக்கிறதுனால இப்படி 4 வெளில எடுத்துட்டோம்னா உள்ள 1 - y² இருக்கும். இந்த 4 ரூட்ல இருந்து வெளில வந்துரும். அப்படி வரும்போது இங்க ஒரு 2 இருக்கும், இங்க ஒரு 2 இருக்கும். அதனால 2 வெளில எடுத்தாச்சு. இங்க 1 மட்டும் இருக்கும். இங்க இந்த ± ரூட்டுக்குள்ள 1 - y² இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க 2 இந்த 2 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற டேர்ம். ஸோ இதுல வந்து இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற அந்த 1 - y² இருக்குல்ல, இது வந்து டெஃபினெட்லி எப்படி இருந்திருக்கும்? டெஃபினட்டா கிரேட்டர் தென் 0வா இருக்கும். இருந்தா மட்டும் தான் இந்த ஃபங்ஷன் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரியல் நம்பராவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த yக்கு வந்து அதாவது 1 - y² வந்து கிரேட்டர் தென் 0வா வரணும் அப்படின்னா இந்த y-யோட வேல்யூ வந்து 1 விட சின்ன நம்பரா இருக்கணும். அப்பதானே வரும். அப்போ இந்த y வந்து டெஃபினட்டா -1ல இருந்து +1க்குள்ள இருக்கிற நம்பர் வந்தா மட்டும் தான் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா கேள்வியில என்ன சொன்னாங்க? ஃபங்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பரான்னு கேட்டாங்க. அதாவது எந்த ரியல் நம்பர் போட்டாலும் இது அக்செப்ட் ஆகாமன்னு கேட்டாங்க. இது அக்செப்ட் ஆகாது. ரேஞ்சும் கோடொமைனும் சேமா வரல. இது நம்மளோட ரேஞ்ச் வந்து இதுக்குள்ள இருந்தா தான் அக்செப்ட் ஆகுது. அப்போ f வந்து டெஃபினட்டா ஆன் டு ஃபங்ஷன் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1 1ம் கிடையாது, ஆன் டூம் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கேள்வியில ஃபர்தர் ஏன்னு ஒரு செட்டை கண்டுபிடிங்க. அப்போ அந்த ஃபங்ஷன் வந்து ஆன் டூவா மாறணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ yக்கு நம்ம இங்க எடுக்க போற எலிமெண்ட் வந்து -1 to +1க்குள்ள இருந்தா மட்டும் இது ரியலா ஃபங்ஷன் பண்ணும் இல்லையா? அதனால f வந்து R2a வந்து ஒரு ஆன் டூவா மாறணும் அப்படின்னா ஏன்ற செட் வந்து -1 to +1க்குள்ள இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எடுக்கிற ஏன்ற செட்டா இருக்கணும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படிதான் எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இது வந்து 1 1க்கான ப்ரூஃப். இது வந்து ஆன் டூக்கான ப்ரூஃப். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. இது உங்களோட 5 மார்க் கொஸ்டின். ஒன்னோட கேஸ் பேஸ்ட் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. An organization conducted bike race under the 2 different categories, boys and girls. There were 28 participants in all. Among all of them, finally 3 from category 1 and 2 from category 2 were selected for the final race. Ravi forms 2 sets for boys and girls, B and G ன்னு மென்ஷன் பண்ண போறாங்க. These participants for his college project. Let B வந்து B1, B2, B3 செலக்ட் ஆனவங்களோட நேம்ஸ், Gல இருந்து G1, G2 அப்படின்ற 2 கேர்ள்ஸும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ B represent the set of boys, G represent the set of girls. ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்திருந்த டீடைல்ஸ். இதை பேஸ் பண்ணி கீழே இருக்க என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். How many relations are possible from boys to girls? Among all the possible relations from B to G, how many functions can be formed from B to G அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. பேசிக்கா இதுல வந்து நம்பர் ஆஃப் how many relationsனு ஒரு கொஸ்டின் இருக்கு, நம்பர் ஆஃப் how many functions can be formedனு ஒரு பேட்டர்ன் இருக்கு. முதல் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு இதான் நம்மளோட பேசிக் ரூல். நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிலேஷன் ஃப்ரம் A to B எத்தனை ரிலேஷன் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்து உங்களோட அந்த நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா பேட்டர்ன் தான். 2 to the power n of A multiple by n of B தான் நம்பர் ஆஃப் ரிலேஷன். நம்பர் ஆஃப் ஏன்றது ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்டோட கவுண்ட், n of Bன்றது ரெண்டாவது செட்டுக்குள்ள இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்டோட கவுண்ட். மல்டிபிள் பண்ணி 2ஓட பவர்ல எழுதிட்டோம்னா நம்மளோட நம்பர் ஆஃப் ரிலேஷன் தெரிஞ்சிடும். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B கேட்டாங்க அப்படின்னா
இத வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம். இவங்கள கோடொமைன்னு சொல்லுவோம். டினாமினேட்டர்ல வந்து அதாவது பேஸ்ல வந்து கோடொமைனோட கவுண்ட்டும், பவர்ல வந்து டொமைனோட கவுண்ட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா, அதுதான் உங்களோட நம்பர் ஆஃப் ஃபங்ஷன்ஸோட ஃபார்முலா. n ஆஃப் b பவர் n ஆஃப் e. இப்ப நம்ம குடுத்திருந்த கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாய்ஸ்ல வந்து 3 பேர் செலக்டட், கேர்ள்ஸ்ல வந்து 2 பேர் செலக்டட் அப்படின்னு குடுத்திருந்தாங்க இல்லையா? அப்ப Bன்ற செட் வந்து B1, B2, B3. கேர்ள்ஸ் வந்து G1, G2 இதான் உங்களுக்கு குடுத்திருந்த செட். இதுல ரிலேஷன் ஃப்ரம் B to G தானே கேட்டாங்க. நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃபார்முலா என்ன? B to Gன்றதுனால நம்பர் ஆஃப் B இன்டு நம்பர் ஆஃப் G. Bக்குள்ள 3 எலிமெண்ட் இருக்கு. அதனால 3. Gக்குள்ள 2 எலிமெண்ட் இருக்கு. அதனால 2. அப்ப 2 பவர் 3 இன்டு 2. 3 2s are 6. 2 பவர் 6 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ல how many functions can be formed ன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட ஃபார்முலா எப்பவுமே வந்து கோடொமைன் தான் கீழே வரும். n ஆஃப் G பவர்ல வந்து n ஆஃப் B அப்படின்னு எழுதிக்கலாம். n ஆஃப் Gன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த கேர்ள் செட். இங்க 2 தான் இருக்கு பாருங்க. அப்ப 2. நம்பர் ஆஃப் பாய்ஸோட செட்ல இருக்கிறது 3 பேரு. அப்ப 2 பவர் 3. 2 பவர் 3 2 இன்டு 2 இன்டு 2ன்னு போட்டோம்னா 8ன்னு கிடைக்குது. அதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். இப்போ இதுல தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். let R from B to B. Bல இருந்து Bக்கே வந்து ரிலேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது x, y ரெண்டு எலிமெண்ட் வந்து இந்த செட்டுக்குள்ள வரணும்னா x and y are the students of the same sex ன்னு கொடுத்திருக்காங்க. பாய்ஸ் செட்ல இருந்து பாய்ஸ் செட்டுக்கு தானே ரிலேஷன் எடுக்குது. அப்ப இந்த செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டும் அந்த செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டும் எடுத்தா ரெண்டுமே பாய்ஸா தான் இருப்பாங்க. அது சேம் செக்ஸ்ல வரும் டெஃபினட்டா. ஸோ செக் இஃப் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எழுதுறது ரொம்ப சிம்பிள். இது உங்களோட கொஸ்டின்ல பாய்ஸ் டு பாய்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது எக்ஸ் எக்ஸ் ரெண்டுமே பாய்ஸா தான் இருப்பாங்க. எக்ஸ் கண்டிப்பா ஆறுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதனால இது ரிஃப்ளெக்ஷன் சொல்லிடலாம் நம்ம. இப்ப எக்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட் இந்த பில இருந்தோம், இதுல ஒய்ன்ற ஒரு எலிமெண்ட் இந்த செட்ல இருந்தும் எடுக்கிறோம்னா எக்ஸ் ஒய்னு ஒரு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்ததுன்னா டெஃபினட்டா ஒய் எக்ஸ் கூட அந்த ஆர்ல இருக்கும். எக்ஸும் ஒய்யும் பாய்ஸ்னா ஒய்யும் எக்ஸும் கூட டெஃபினட்டா பாய்ஸ் தானே. அப்போ ஆறு சிமெட்ரிக்னு எழுதிடலாம். இப்போ எக்ஸ் ஒய் ஒய் இசட் அப்படின்னு 2 எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா எக்ஸ் அண்ட் இசட் கூட அந்த செட்டுக்குள்ள இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து B1 B2ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து B2 B3ன்னு வச்சுக்கலாம். இப்போ B1ம் B2ம் பாய்ஸ், B2ம் B3யும் கூட பாய்ஸ் தான். அப்போ B1ம் B3யும் பாய்ஸான்னு கேட்டால் டெஃபினட்டா பாய்ஸ் தானே. அப்போ அது கூட அந்த ஆர்ல இருக்கும்ல. நீங்க XY வச்சும் எழுதலாம், இல்லை B1 B2 B3 அதை வச்சும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு கிடைக்குது. மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ அதில் கேட்டிருக்க கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ அது இல்லை நம்ம இந்த ஆர் ஆப்ஷன் ஆன்சர் பண்ணலாம். எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு கேர்ள்ஸ். பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து பி வந்து நம்மளோட டொமைன், ஜி வந்து நம்மளோட கோடொமைன். பாய்ஸில் வந்து B1 B2 B3ன்னு 3 பேர் செலக்டட். கேர்ள்ஸில் வந்து G1 G2ன்னு 2 பேர் செலக்டட். இதில் யாருக்கெல்லாம் ரிலேஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. B1 G1. ஸோ B1ம் G1ம் கனெக்ட் ஆயிருக்கு. B2 G2. B2 and G2 கனெக்ட் ஆயிருக்கு. B3 G1. B3யும் G1ம் திருப்பியும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. பைஜெக்டிவ்னா இது 1 1 on to 1 செக் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது 1 1 பார்க்கும்போது கிடையாது. ஏன்னா 1 1னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா யூனிக்கா இமேஜ் இருக்கணும். இதுல B1 B3 ரெண்டு பேருக்கும் சேம் இமேஜ் வர்றதுனால இது டெஃபினட்டா என்னது 1 1 கிடையாது. ஸோ F11 இல்லாததுனால இது டெஃபினட்டா பைஜெக்டிவே இருக்கவே முடியாது. ஏன்னா 1 1ஆவும் இருந்து ஆன் 2ஆவும் இருந்தால் தான் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் பைஜெக்டிவ்னு சொல்ல முடியும். F இஸ் நாட் பைஜெக்டிவ்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.